வரைக்கும் எத்தனையோ கேஸ் டீல் பண்ணிருக்கேன். பட் திஸ் இஸ் சம்திங் பெக்யூலியர். சரவணா, என்னாச்சு? யோசிச்சுட்டு இருந்தேன். கடையில நடந்த சண்டைய பத்தியா? இல்ல, உன்னை பத்தி. ஆமா, நீ எப்படி இவ்வளவு புத்திசாலியா இருக்க? என்ன? சத்தியமா உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு பூங்குடி. இந்த உலகத்துல எங்க அம்மாவுக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும் நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நீ மட்டும்தான் அவங்கள மாதிரியே இருக்க. ஆமா, அது எப்படி எல்லா விஷயத்தையும் டக்கு டக்குன்னு முன்கூட்டியே யோசிக்கிற? அந்த அளவுக்குலாம் என்னால யோசிக்க முடியாதுப்பா. அவங்களுக்கு வயசும் அனுபவமும் ஜாஸ்தி. நம்மள மாதிரி அவங்க எத்தனை பேரை பார்த்திருப்பாங்க. ஆனா சின்ன பொண்ணா இருந்துகிட்டு அம்மா அளவுக்கு யோசிக்கிறியே, அது பெரிய விஷயம் இல்லையா? சச்சே, அம்மா அளவுக்குலாம் என்னால யோசிக்க முடியாது. அவங்க பெரிய ஆளு, எல்லாத்தையும் பெருசு பெருசா தான் யோசிப்பாங்க. இல்ல பூங்குடி, அம்மா அளவுக்கு நீயும் புத்திசாலி தான். நீ வேணா உன் மாமியாரை விட்டு கொடுக்காம இருக்கலாம், நான் என் பொண்டாட்டியை விட்டு கொடுக்க மாட்டேன். நான் கூட ஆரம்பத்துல எங்க அம்மா பேச்ச மீறி நடந்துக்கிறோமோன்னு பயந்துட்டேன். ஆனா நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் எல்லாமே எனக்கு தெளிவா புரிஞ்சிச்சு பூங்குடி. அம்மா வைக்கிற எல்லா பரீட்சையிலையும் நம்ம பாஸ் பண்றோம். பரீட்சைனா தான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. அத்தை வைக்கிற டெஸ்ட்ல எல்லாம் நான் கண்டிப்பா ஃபர்ஸ்ட் மார்க் தான் வாங்குவேன். இன்னையில இருந்து எனக்கும் பரீட்சை பிடிக்குது. நம்ம 2 பேரும் சேர்ந்து பாஸ் பண்றோம். சூப்பர் சரவணா. சரி வா, இந்த பிரச்சனை என்னங்கறத பாத்துட்டு வந்துடலாம். வா. சரவணா, ஆமா, என்ன பிரச்சனைன்னு கேட்டியா? நீதான் போன்ல பேச முடியாது, நேர்ல போய் சரி பண்ணலாம்னு சொன்னியே. அது சரி சரவணா, ஆனா யார் யாருக்கு பிரச்சனை, என்ன பிரச்சனைன்னு கூடவா கேட்க கூடாது? ஓ, அதுவா பூங்குடி. நம்ம அப்பா கிட்ட சமது பாயன்னு ஒருத்தர் வேலை பார்த்துட்டு இருந்தாரு. அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி அவர் மகனுங்க அண்ணன் தம்பிங்க 2 பேருக்கும் அப்பா நம்ம அரிசி கடையில வேலை போட்டு கொடுத்தாரு. அந்த 2 பேரும் ரொம்ப தங்கமான பசங்க தான். அவங்க சண்டை போட்டு பார்த்ததே இல்லை இது வரைக்கும். என்னன்னு தெரியல, இன்னைக்கு சண்டைன்னு போன் வருது. என்ன பூங்குடி யோசிக்கிற? இல்ல, உள்ள போய் நான் பேசிக்கிறேன், நீ அமைதியாவே இரு. வா போலாம். அண்ணா. வாங்க தம்பி. வணக்கங்கண்ணா. வாங்கம்மா. வணக்கம். என்ன பிரச்சனை? இல்லம்மா, அண்ணன் தம்பிக்குள்ள திடீர்னு பிரச்சனை, சண்டை, ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்னால விலக்கி விட முடியலம்மா. அதுக்கப்புறம் தான் தம்பிக்கு ஃபோன் பண்ணேன், நீங்களே வந்துட்டீங்க. என்ன ஏதுன்னு கேளுங்கம்மா. 2 பேரும் வாங்க. வணக்கம். வணக்கம். என்ன பிரச்சனை? இவன் எனக்கு கொஞ்சம் கூட மரியாதையே தர மாட்டேங்கிறாம்மா. என்ன சுத்தமா மதிக்கவே மாட்டேங்கிறான். இவன் எனக்கு தம்பியாவே இருக்க வேண்டாம். இவன் தான் புரிஞ்சுக்க மாட்டான். நான் எப்பவுமே அவனுக்கு மரியாதை கொடுத்துதான் இருக்கேன். இவனுக்கு புரியவே மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் கோவப்படுறான். எனக்கு அண்ணனே வேணாம். இவன் வேலை செய்யற இடத்துல நான் இருக்கவே மாட்டேம்மா. இவன் என்ன சொல்றது? இவன் வேலை செய்யற இடத்துல நான் இருக்கவே மாட்டேன். எனக்கு வேலையை வேணாம், ஒண்ணு வேணாம். ஒரு நிமிஷம், 2 பேரும் அமைதியா இருக்கீங்களா? உங்க அப்பா இறந்து போயிட்டாருன்னா எங்க மாமா அந்த வேலையை உங்க 2 பேருக்கும் போட்டு கொடுத்திருக்காரு. நீங்க உங்க குடும்ப கஷ்டம் எல்லாத்தையும் மறந்துட்டு உங்க அப்பாவையும் தானே அசிங்கப்படுத்துறீங்க. அண்ணா, நீங்க என் கூட வாங்க. அவன் ரொம்ப ஓவரா பண்றாமா. அவன் நான் சொல்ற எதையுமே கேட்க மாட்டேங்கிறான். அவன் கூட என்னால வேலை பார்க்கவே முடியல. அவனை இப்பவே இங்க இருந்து கிளம்ப சொல்லுங்கம்மா. நான் சொல்றத கேளுங்க. என்ன சொல்றாரு? ஒரு நிமிஷம் அண்ணா, நீங்க வாங்க.
பேரும் கை கொடுங்க. கட்டி போடுங்க. சாரிண்ணே, என்ன மன்னிச்சிருண்ணே. சரிடா சரிடா. நாங்க எங்க வேலையை மட்டும் பாக்குறோம்மா. தேவையில்லாம உங்களுக்கு சிரமம் கொடுத்துட்டோம். எங்க 2 பேரையுமே மன்னிச்சிருங்கம்மா. மன்னிச்சிருங்கம்மா. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைண்ணே. அண்ணா இங்க பாருங்க, இனிமே 2 பேரும் சண்டை போடாம இருங்க. அதுவே போதுங்க. சரிங்க போங்க ஐயா. போய் வேலையை பாருங்க. சரிங்க. வரோம்மா. போங்க. அண்ணா நீங்க வேலையை பாருங்க. சரிங்க தம்பி. சரி. என்ன? எப்படி? அப்படிதான் அப்படின்னா அப்படிதான். வா வீட்டுக்கு போலாம். போலாம். போலாமா? போடா. ஆமா, அவங்க கிட்ட என்ன சொன்ன? நபிகள் சொன்னது என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். உறவினர்களுக்கு கொடுத்து உதவுறதுதான் தர்மம். ஏ என்ன வண்டி எடு. நான் சொல்லல நீ எங்க அம்மாவோட புத்திசாலின்னு. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. ஆமா, உனக்கு எப்படி எல்லாமே தெரிஞ்சிருக்கு? எங்க அம்மாவை விட உனக்கு நிறையவே தெரிஞ்சிருக்கு. பூங்குடி, நீ எனக்கு கிடைச்சது பெரிய வரம் பூங்குடி. எங்க அம்மா இந்த இடத்துல இருந்திருந்தா கூட இவ்வளவு சுலபமா சரி பண்ணிருப்பாங்களான்னு தெரியல. உண்மையாலுமே எல்லாரையும் விட நீ தான் பெரிய புத்திசாலி. அதெல்லாம் இருக்கட்டும், நீ வண்டி எடு போலாம். வண்டி எடு. போலாமா? சீட் பெல்ட் போடு. சூப்பர் பூங்குடி. அவ்வளவு அழகாவா இருக்கேன்? ஏய், அங்கிருந்த ஒரு பிரச்சனைய சுலபமா தீர்த்து வச்சேல, அதுக்கு சூப்பர்னு சொன்னேன். அப்ப நான் அழகு இல்லையா? உன்னை யாராவது சூப்பர்னு சொல்லுவாங்களா? வேற? சூப்பருக்கு மேல சூப்பருக்கு மேல சூப்பரோ சூப்பர். பரவாயில்லையே, நல்லா ஏமாத்த கத்து வச்சிருக்க. ஏய், உண்மையதான் சொன்னேன். வா. மா மா இவா அம்மா, பூங்குடி சொன்னதாமா கரெக்ட். இந்த விஷயத்தை போன்ல சரி பண்ணிருக்க முடியாது, நேர்ல போனதுதான் கரெக்ட். இந்த இடத்துல பூங்குடி சொன்ன மாதிரி ஹார்ட் ஒர்க் தான் பண்ணணும். ஆனா பூங்குடி ஸ்மார்ட்மா. அம்மா, நல்லா ஒத்துமையா இருந்த அண்ணன் தம்பிங்க சண்டை போட்டுக்கிட்டாங்கம்மா. சண்டைனா சாதாரணமா இல்லம்மா. நீ யாரோ நான் யாரோ, உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு கோச்சுக்கிட்டாங்கம்மா. ஆனா பூங்குடி போய் பேசி 2 பேரும் சமாதானப்படுத்திட்டாமா.